நியூ ஸ்டார் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ராசி பலன்கள் மூலமாக கருத்துக்களை கேட்டு பயனடையும்படி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடக ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். முயற்சி ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் இந்த ஆண்டு பயணம் செய்ய இருக்கிறார் குரு பகவான். அஷ்டமத்து சனி, 8லே சனி பகவான் அமர்ந்திருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்துக்கு களங்கம் ஏற்படும். எச்சரிக்கை தேவை. பிறருக்கு ஜாமீன் போடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பிறருக்காக வக்காலத்தை எடுத்துக்கொள்வதை தவிர்த்துக் கொள்வதே மிகவும் நல்லது. இந்த ஆண்டு உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் வகையிலே உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலகட்டம். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்களால் ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபட்டு சந்தோஷப்படுவீர்கள். தந்தையினுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம், சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்வில் வெற்றியினை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடக ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.